ஒரு பண்பு அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட கண்டிப்பாக அவனோட நீ சேரவே சேராத. அல்ல சொல்கிறான். நம்பர் 1, வசனத்தை நம்பாதவன். அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய் என வாதிடுவான். ஒன்று, அல்லாஹ் அந்த மாதிரி உத்தரவுகளே போடலைன்னு சொல்கிறது. அல்லாஹ் இப்படி ஒரு இது வாழ்க்கை முறையை நான் உங்களுக்கு கற்றுத்தரவே இல்லை. அல்லாஹ் இதைத்தான் இப்படித்தான் வாழணும் என்று எங்களுக்கு உத்தரவிடவே இல்லை. இப்படியும் வாழலாம் அப்படியும் வாழலாம், சாய்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்லாம் இப்படி சொல்கிறவன் ஃப்ராடு பையன். என்னுடைய வசனங்களை நம்பாதவன். முதல்ல அவனை விட்டுரு. அல்லாஹ் சொல்கிறான், என் வசனங்களை பொய்யென வாதிடுபவர்கள் அவங்கள விட்டுருங்க. மற்றும் மறுமையை மறுப்பவர்கள். அப்போ வசனத்தை அவன் பொய்ன்னு சொல்கிறான்னா என்ன அர்த்தம்? இதோடைய விளைவு, இதோடைய கான்சிக்வன்சஸ் அவன் மறுக்கிறான். எப்போவுமே விளைவுகளை பற்றி சிந்திக்காதவனை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, துனியாவிலையும் சரி. புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒழுங்கமைப்புக்குள்ளே நீங்கள் மனித சமூகம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? விளைவுகளை பயந்து தான். ஒரு கொலை பண்ணிடலாம், ஆனால் அதோடைய விளைவு என்ன, கான்சிக்வன்சஸ், அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிடும், லைஃப் ஸ்பாயில் ஆயிரும், ஒரு விஷயம் ஆயிரும். ஒருத்தன் விளைவை பற்றி கவலைப்படலன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஃபசாத் தான். எவனை வேணாலும் என்ன வேணாலும் பண்ண. ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்புணர்வு பண்ணிடுறான். எதனால் அவன் பண்ணுறான்? விளைவை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. ஒருத்தன் திருடுறான், கஞ்சா போட்டு அவன் என்ன வேணாலும் பண்ணுறான். ஏன் பண்ணுறான்? விளைவை பற்றி அவனுக்கு பிரச்சனை கிடையாது. அதுதான் எல்லாம் சொல்கிறான். மறுமையை நம்பாதவர்கள். அதாவது விளைவு என்னன்னு நீங்கள் தெரியாமல் நீ வாழணும்னு வாழ்ந்துட்டு இருக்கிறானா, இப்படி ஒரு கூறுகட்டவன் தெரியிறானா உன் ஏரியாவில், அவனோட நீ சேராது. எல்லாம் சொல்கிறான். அடுத்தது என்ன? அதிகாரத்தில் அல்லாஹ்வுடன் கூட்டாக்குபவர்கள். அல்லாஹ்வோட அதிகாரத்தை கூட்டாக்குறாங்க. இதோட விளைவு என்னன்னு தெரியுமா? இதோடைய கான்சிக்வன்சஸ் என்னன்னு தெரியுமா? அப்போ அந்த 3 பண்புகள் அது பார்க்க போனால் 3, 3 in 1 என்ன, இது 3 in 1. அதான் இந்த விளைவுகளை பற்றி சிந்திக்காதவன், இப்படி வாழ்கிறவன், தன்னுடைய மனசாட்சிப்படி வாழணும்னு அப்படியே நினைக்கிறவன், இவர்களுடைய விருப்பங்களை நீர் பின்தொடராது. இந்த மாதிரி அவங்களுடைய விருப்பங்களை, அவனுங்களா விரும்பி செய்கிற விஷயங்களை நீங்கள் போய் ஃபாலோ பண்ணாதீங்க. அல்ல அது சொல்கிறான். அப்போ அடுத்தது அல்ல அந்த அடுத்த வசனத்துலேருந்து எல்லாம் என்ன சொல்கிறான்? இப்போ எது இப்ராஹிம் நபியுடைய ஷரியத் இல்லைங்கிறது இவ்வளோ ஆர்குமெண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு.